உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணு வாழ்க்கைக்கு இவளால ஒரு பாதிப்பு வந்தா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். மாயா நம்ம பொண்ணு நல்லதுக்குதான். நல்லதுக்குதான் இவன மாதிரி ஒருத்தனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளா? இவன் கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ முடியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ண நினைச்சுக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இவன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்க்கையை அழிச்சுக்க என் பொண்ணை நான் விட மாட்டேன். ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ற? இந்த வீட்டோட மருமகன்ற பொறுப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அவள இந்த வீட்டு பரம்பரைக்கு எந்த தகுதியுமே இல்லாதவமா. பெருசா வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்து வந்தவ நம்ம குடும்பத்தோட பெருமையெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிய போகுது? இவளுக்கு கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போனா நமக்கான நேரம் வரும். இவளையும் இங்க இருந்து விரட்டி விட்டுறலாம். எங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. மாயா இப்படி எல்லாம் செய்யறவ இல்லங்க. அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் நிறையவே இருக்கு. போதும் போதும். ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பாரு, இந்த மாதிரி இனி ஒரு பிரச்சனை இந்த வீட்லயோ இல்ல இந்த ஊர்லயோ நடந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டேன். சீனுவும் கழுத்துல கட்டின தாலிக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். அண்ணன் தாலி கட்டிட்டா இவன் என் புள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவனே இவளை பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவளை அறுத்து விட நேரம் எப்ப வரும் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். பத்மா, இப்ப எதுக்கு நீ கத்துறீங்க? நீங்களே பாக்குறீங்கல்ல இவளால என்னெல்லாம் நடக்குதுன்னு. இத பார் பத்மா, என் மருமக எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்க போகுது? எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? மாயா மேல எந்த தப்பும் இல்ல. தானாதா பெரியம்மா. என்ன சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பத்தி மத்த எல்லாருக்கும் புரியுது, உனக்கு தான் புரியல. ஆசம் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. நீ முட்டாள்தனமா நம்புற. உன் பாசத்தை வச்சுதான் உங்க 2 பேரும் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்கா. சாரு, மாயா பாத்து வரக்கூடாதா? அதான் என்னால பார்க்க முடியாதுல்ல, அதான் விழுந்துட்டேன். சாரி சாரி சாரு. விடு மாயா, அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன ஆயிட போகுது? அதனாலதான் அத்தையும் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். சரி வா, உட்காரு வா. வா தனா, நம்ம விளையாடலாம். உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி காக்க கரெக்டா பிடிச்ச? என்னது காக்கா? ஆமா, அது ஏதோ மூஞ்சிக்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. நான் கைய அசைச்சு கையில கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க?
தனா கண்டிப்பா இந்த சாரு நடிக்கிறா. இப்ப இருந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவளுக்கு கண்ணு தெரியுது. இவ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கா. எனக்கும் அந்த டவுட் இருக்கு மாயா. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ம். பெரியம்மா என்னடா? இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சாரு கிட்ட கொடுத்து மாத்திட்டு வர சொல்றீங்களா? எதுக்கு மாயா? இல்ல பெரியம்மா, சாரு வந்ததுல இருந்து போட்ட ட்ரெஸ்ஸையே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா கொஞ்சம் அவளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் கொடுத்துருங்க பெரியம்மா. சரி கொடு. வா பெரியம்மா, நானும் உன் கூட உள்ள வரேன். வேண்டாம் பெரியம்மா, நானே போட்டுக்கிறேன். மாத்திப்பல்ல? சரிம்மா. சரி, கதவை முடிக்கோ. சரி, நீ உள்ள போனா மூடுறேன். கதவை முடிக்குமா? சரிங்க பெரியம்மா. தனா, நீ வேணா பாரு, கரெக்டா மேட்சிங்கா போட்டுட்டு வருவா. பாப்போம். தனா, நான் சொன்னேன்ல, பாத்தியா? அதான் சரியான கேடி இவ. இப்பவே இவ கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாரு. தனா தனா இரு தனா. இப்ப போய் சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுலயும் யாரும் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க நான் சொல்றத பொய்ன்னு சொல்லி பெரிய ஆட்டம் ஆடுவாங்க. இவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. இவளை பண்ற டார்ச்சர்ல இவளே வீட்டை விட்டு ஓடணும். நீ சொல்றது சரிதான் மாயா. நாம அவளுக்கு பண்ற டார்ச்சர்ல இவளே இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும். சார், அடுத்த ஹியரிங் எப்ப வருது? இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வரும். திரும்பவும் நம்மளால ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜானகி மேடம் மேல தப்பு இல்லைன்னு நம்ம சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த கார்த்திக் எங்க இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அம்மா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும். குறைஞ்சது கார்த்திக் உயிரோட இருக்கான்னாவது நாம ஆதாரத்தோட கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். அப்பதான் ஜாமீனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஜாமீன் பீரியட் முடிஞ்சு ஜானகி மேடத்தை ரிமாண்ட் பண்ண வேண்டி வரும். குரு, இப்ப எங்க குடும்பமே கொலைப்பழிய சுமந்துட்டு இருக்கு. அதனால இப்ப அவர் தலைவர் பதவியிலயும் இல்ல. எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அவரோட மரியாதை, கௌரவம் எல்லாமே திரும்ப வரும். முடிஞ்ச அளவுல சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஜானகி மேடமை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். கார்த்திகை பத்தி எதுவும் தெரியாம போயிட்டா இவங்களை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.